வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041160. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேக வச்ச முட்டை மட்டும் இருந்தா போதும். பேச்சுலர்ஸ்ல இருந்து ஒர்க்கிங் உமன் வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துல இந்த முட்டை சம்மந்தியா ட்ரை பண்ணிடலாம். இதுக்கு 2 வேக வச்ச முட்டை எடுத்து நல்லா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கிரேட் பண்ண முட்டையில 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பொடிசா கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு இதுல சூடா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை சம்மந்தி ரெடி. வீட்டுல இருக்க லேடிஸ் கூட 5 மினிட்ஸ்ல ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சுட சுட சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். நீலகிரி குருமா மின்ட்டோட ரிஃப்ரெஷ்மெண்டோட தயிரோட லைட் டேங்கினஸோட சாப்பிட செமையா இருக்குங்க. இதுக்கு பிரஷர் குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 2 நீட்டு வாக்குல கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே வெஜ்ஜீஸ் உங்க இஷ்டத்துக்கு எது வேணா ஆட் பண்ணிருக்கலாம். நான் இங்க கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அரப்புக்கு 1/2 கப் தேங்காய், 4 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 8 முந்திரி, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு பல்லு, கொஞ்சமா புதினா, கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மைய அரைச்சுக்கோங்க தண்ணி ஊத்தி. இப்ப இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா வதங்கினோடனே அரப்பையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நீலகிரி குருமா ரெடி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, நானு எல்லாத்துக்குள்ளயும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி இருக்கும். இன்னைக்கு இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ், ஏன் ஒயிட் ரைஸ்க்கு கூட தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு துவையல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? இது பீக்கங்காயோட தோல்ல பண்ண துவையல். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப சிம்பிள் கூட. கொஞ்சம் எண்ணெயில உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதை ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்தெடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமா வாசம் ஒரு வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி இதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுக்கு கொப்பரை தேங்காய் இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மல் தேங்காயவே கூட கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பீக்கங்காயோட ஸ்கின்னை நல்லா கழுகிட்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின ஐட்டம்ஸ் எல்லாம் ஆறின பிறகு இந்த மாதிரி கெட்டியா தொகையில அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஹே ஆல், நல்லா சுட சுட மணக்க முட்டை சோறு. ஸ்கூலுக்கெல்லாம் எங்க அம்மா முட்டை சோறு செஞ்சு கொடுத்தாங்கன்னா லஞ்ச் பெல் எப்படா அடிக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். இன்னைக்கு அதே முட்டை சோறு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 போல அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே எண்ணெயில ஒரு 1/2 ஸ்பூன் போல சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் போல தக்காளி, அதுமே நல்லா வதங்கினதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் போல தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் போல வெறுமிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு 1 நிமிஷம் போல மசாலாவை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 முட்டை போல உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டையை பொடிமாஸ் மாதிரி பண்ணாம லைட்டா திருப்பி போட்டு 2 சைடும் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்பளத்தை நொறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதுல நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. சுட சுட தட்டுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அட்டகாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் முட்டை சோறு ஃபேவரட்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.